உங்கள் சுதா நாகராஜன். தமிழகத்தை தாக்கும் வெப்ப அலை அலாட்டு பதிவு. சில மருத்துவ அறிவுரைகள். டாக்டர் புரூக் அப்துல்லா, பொதுநல மருத்துவர், சிவகங்கையிலிருந்து உங்களுக்காக சில கருத்துக்களை சொல்ல வர்றாங்க. கேளுங்க. தமிழகத்துல இந்த கோடை காலத்தில் வெப்ப அலை மிக கொடூரமாக வீசி வருகிறதாம். கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டத்திலுமே 100 டிகிரிக்கு மேல வெப்பம் நிலவி வருகிறது. இதனால் மக்கள் பெரும் துன்பத்திற்கு ஆளாகி வருகிறோம். அதிலும் இந்த ஒரு வாரம் மிக அதிக உஷ்ணத்தை சந்திக்க இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் அளித்திருக்கிறது. இதனை எதிர்கொள்ளும் விதமாக சில மருத்துவ யோசனைகளை பகிர்ந்து கொள்ளத்தான் இந்த பதிவு. உடல் சூடாவதை தடுப்பது எப்படி? கட்டாயம் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை வெளியில் இருப்பதையும் பயணங்களை தவிர்ப்பதும் ரொம்ப முக்கியம். தினமும் 2 வேளை குளிர்ந்த நீரில் குளிக்கலாம். தண்ணீர் தட்டுப்பாடு நிலவும் ஊர்ல 1 வேளை குளிர்ந்த நீரில் குளியல் செய்து 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை கை, கால், முகம் போன்றவற்றை கழுவலாம். இது உடலின் உஷ்ணத்தை தவிர்க்க உதவும். வெப்பத்தை உள்ளேயே தக்க வைக்கும் உள்ளாடையான கம்பளி இதை தவிர்க்கணும். ஜீன்ஸ் அணிவதை நீங்க தவிர்க்கணும். பருத்தி ஆடைகளை அணிவதுதான் சிறந்தது. வெப்பத்தை தக்க வைக்கும் கருப்பு நிற ஆடைகளை தவிர்ப்பது சிறந்தது. வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது குடை, தொப்பி எடுத்து செல்ல மறந்து விடாதீர்கள். முடிந்தவரை வெயில் நம் உடல் மீது நேராக படாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். வெளியே சென்று விளையாடுவதை காலை நேரம் மற்றும் மாலை நேரத்திற்கு தள்ளி வைக்கலாம். நம்ம வீட்டு ஜன்னல்ல துண்டை எடுத்து தண்ணிக்குள்ள நனைச்சு அந்த துண்டை ஜன்னல்ல நீங்க காய போட்டீங்கன்னா இதன் மூலம் வீட்டினுள் வரும் காற்று சிறிது ஈரப்பதம் கலந்து வரும். கார் உபயோகிக்கிறவங்க கார் கண்ணாடியை உடனே திறந்து வைக்க வேண்டும். ஏசியை உடனே போடுவதை தவிர்க்க வேண்டும். காரணம், அந்த ஏசியில 100 டிகிரிக்கு மேல சூடு இருக்கும். அதிலிருந்து வெப்ப காற்று தான் வரும். இந்த வெயில் காலத்துல இளநீர் குடிங்க, மோர் குடிங்க, பழச்சாறு அதிகமா எடுத்துக்கோங்க. ரசாயனம் கலந்த குளிர்பானங்களை குடிக்காதீங்க. குளிர்ந்த நீர் பருகுவது சிறந்தது. அதிலும் ஃப்ரிட்ஜில் வச்சு தண்ணி குடிக்காதீங்க. அப்படியே நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரத்துக்குள்ள வச்சு நீங்க குடிங்க. ரொம்ப ஜில்லுன்னு குடிக்காதீங்க. ஆற்று மணலை பரப்பி அதுல நீரை ஊத்தி அதன் மீது மண்பானையை வச்சு அந்த மண்பானையில தண்ணியை ஊத்தி குளிர்வித்து குடிக்கிறது ரொம்ப சிறந்தது. மிக அதிகமான குளிர்ச்சி தரும் நீரை நம்ம பருகிறதுனால தொண்டைக்கு கேடு வரும். குழந்தைகள், முதியோர்கள், நீரிழிவு, இரத்த கொதிப்பு உள்ள நோயாளிகள், கர்ப்பிணிகள், வெயிலில் நின்று வேலை செய்யும் தொழிலாளிகள், அதிகமாக பயணம் செய்பவர்கள், இவர்கள் அனைவரும் முடிந்தவரை வெப்ப சலனத்திலிருந்து நம்மையும் நம்மை சார்ந்தோரையும் பாதுகாத்து கொள்ளுங்கள். நிழல் தரும் மரங்களை நம்மால இயன்ற அளவு வளர்த்து பின்வரும் சந்ததியினர் இது போன்ற வெப்ப சலனத்திலிருந்து காக்கப்படுவாங்க. அதனால இப்பவே நீங்க மரத்தை வளங்க. வரும் சந்ததிகளுக்கு நிழலை நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம். என்னுடைய பதிவுகளை முடிச்சுக்கிறேன். மற்றும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காரைக்குடி சுதா நாகராஜன்.